லாட்டரி மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு விஐபி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது டுடே மட்டும் நம்ம பப்ளிக்கில் போடுறோம். நம்மளோட மெம்பர்ஷிப் எப்படி எந்த அளவுக்கு நம்மளோட கெஸ்ஸிங் இருக்குன்றதை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்க்கணுக்காண்டி, அதாவது டுடே மட்டும் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை நம்ம பப்ளிக்கில் லான்ச் பண்ணுறோம் நண்பர்களே. அதனால் எல்லா பேரும் உங்களோட ஆதரவுகளை தாங்க. இப்போ வாங்க ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரி மெம்பர்ஷிப் ஒரு மெம்பர்ஷிப் விஐபி கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம் வாங்க. அதாவது இந்த 0 to 0 வச்சு இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தாப்புல ஏபிஏசி பிசிக்கான ஒரு குறைஞ்சபட்ச செட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக ஆல் போர்டில் 3 நம்பர் தான். அதில் நல்ல ஒரு வின்னிங் உங்களுக்காக காத்திருக்கு. அதனால வாங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் தெரியும் புரியும் எதை எப்படி விளாடணுன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். இதில் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 743. அதாவது இதை நீங்கள் பாக்ஸாக போட்டுக்கணும். 3 டிஜிட் பாக்ஸ் ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸு இந்த பாக்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 6 செட்டு வரும். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் இதை அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 6 செட்டாக வரும். இதில் இன்னைக்கு என்ன வினிங்கிறது ரிசல்ட் ரிவ்யூவில் நம்ம பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 743 தான் நண்பர்களே. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 138. 743 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 138 ஒன்லி 5 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தாங்க நண்பர்களே. 743 இல்லைன்னா 138. இப்போ அதுக்கு அடுத்தாப்புல உள்ள கெஸ்ஸிங் வாங்க. அதுக்கு அடுத்து என்ன கெஸ்ஸிங் பார்ப்போம். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 127. அதாவது 127 நண்பர்களே. இதையும் நம்ம வாங்க உங்களுக்கு ஒரு இதாகவே போட்டுருவோம், டெக்ஸ்டாகவே போட்டுருவோம். இது ஓரளவுக்கு புரியலை அப்படின்னீங்க, இதையும் நம்ம டெக்ஸ்டாகவே போட்டுருவோம். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னா 127 தாங்க. இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் தான். இது டுடே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இது ஒன்லி ஃபார் மெம்பர்ஷிப், அதாவது யூடியூப் மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கான ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். நம்ம கெஸ்ஸிங்கில் என்னென்ன வின்னிங் வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் உங்களுக்கு டுடே மட்டும் உங்களுக்கான ஒரு பப்ளிக்கில் இந்த வீடியோவை லான்ச் பண்ணுறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 127க்கு அடுத்தாப்புல ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் ஒன்லி 5 பாக்ஸ் தான். அதாவது 4th ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 834. எல்லாமே பாக்ஸ் கெஸ்ஸிங் தான் நண்பா. இப்போ அடுத்து ஒன் நம்பர் லாஸ்ட் ஒன் நம்பர் தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டா 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய ஒரு கெஸ்ஸிங் தரமான ஒரு கெஸ்ஸிங் அதோட முடிஞ்சிடும். இந்த ஃபுல்லாமே ஒரு மெம்பர்ஷிப்புக்கான ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் தான் இது. 743 138 127 834 அண்டு ஃபைனலாக நம்ம ஒரு கெஸ்ஸிங் தான், அவ்வளோதான். அடுத்து ஃபைனல் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 298. அதாவது ஃபஸ்ட்டு, அதாவது எல்லாமே கரெக்டாக நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதாவது இந்த 298ன்றது தான் ஒரு ஹைலைட்டாக. அதனால் 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்காக நார்மலாக ப்ளே பண்ணிக்கோங்க. 743 138 இது எல்லாமே ஒரு செட்டு அப்படின்னு பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 6 செட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 743 138 127 அண்ட் 834 298 இதுதான் ஃபைனலுங்க. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசி. இது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்காக ப்ளே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் மேட்ச் பண்ணி கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. அதாவது இந்த 0 to 0 வச்சு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளிப் அண்ட் பவரில் வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 தான். இது நீங்கள் உல்டாவாக்கி நீங்கள் போட்டுக்கலாம், இப்படியும் மாற்றி போட்டுக்கலாம். நான் மேக்ஸிமம் மினிமம் நம்பர் ஒரு 5 நம்பர் தான் தருவேன். அதனால தான் சொல்கிறேன், இதையும் நீங்கள் அப்படியே உல்டாவை பற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா மாறி கூட இது மாறி வந்துச்சுன்னா அப்படி ஏசியில் உட்காந்துக்கிறோம். இப்போ நான் கொடுக்குறது ஏபிசிபிசி ஓரளவு தரேன். இதே நீங்கள் உல்டா பண்ணி போட்டிங்கன்னா ஏசிக்கும் வர்றதுக்கான டபுள் செட்டாக அடிக்கிறதுக்காக வாய்ப்பும் நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து ஒன் நம்பர் பார்க்க போகிறோம் வாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தனி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 21. அதாவது 21
அதை வந்து நீங்கள் 2-1 அப்படி நீங்கள் 1-2 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற 5 செட் மினிமம் கெஸ்ஸிங்னா நான் சொல்கிறேன். இது வந்து 2-1. இதுவும் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நம்பர் தான். நம்ம மேக்ஸிமம் எல்லா சேனலும் பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு மேலே ஒரு 10 கெஸ்ஸிங் ஒரு 12 நம்பர்ஸ் இருக்கும். நம்ம மினிமம் 5 நம்பர் தான் கொடுக்குறோம். அதாவது அதனால தான் அது வந்து மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்னு நம்ம மினிமம் குறைஞ்ச அளவுல தான் கொடுக்குறோம். அதாவது 4-3 பார்த்துட்டீங்க. 4-3-2-1 இன்னும் ஒரு 3 கெஸ்ஸிங் தான் வாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது ஹைலைட்டான உள்ள மெயினானது ஆல் போர்டு தான். அடுத்து பார்க்குற ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 4-8 தான் நண்பா. அதாவது 4-3-2-1 அதுக்கு அடுத்தாப்புல 4-8 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தாப்புல 7-4 சரி இது உங்களுக்கு புரியாது. நான் உங்களுக்கு டைப்பிங் பண்ணியே காமிச்சுறேன். அதாவது 7-4 அதாவது அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் 7-4 மறக்காமல் உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காமல் என்னன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து ஒரு ஹைலைட்டான ஒரு ஃபைனலான ஒரு இதுதான் பார்க்க போகிறோம். அதாவது அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 4-3-2-1 4-8-7-4 அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தா 29 தாங்க. அதாவது 29 இதுதான் வரக்கூடிய ஒரு ஃபைனல் அவுட்புட். 4-3-2-1 4-8-7-4-2-9 இதான் நம்ம கொடுக்குறது 5 கெஸ்ஸிங் தான் நம்ம மெம்பர்ஷிப் கொடுக்குறது. இதை வந்து நீங்கள் வந்து ஏபிசிபிசி ஒரு பிரியராக இருந்தால் இதை வந்து நீங்கள் அப்படியே உல்ட்டாவாக போட்டு ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கு டுடே ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான நல்ல ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 4 தாங்க. 4க்கு அதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு அவுட்புட்னா 1 இது நான் உங்களுக்கு டைப்பிங் இதே டெக்ஸ்டாக போட்டுறேன் உங்களுக்கு. 4-3-1 டுடே ஒரு தரமான வர்றதுக்கு வாய்ப்பு உள்ள அதிகபட்சமான ஒரு நம்பர் இதுதான். அதாவது ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் ஓரளவுக்கு நம்ம பயங்கரமாக இந்த கெஸ்ஸிங் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 4-3-1 இந்த 0 இதுலேருந்து 2லையும் இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4-3 இதில் மெயின் வந்து 1 ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் நான் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த பி போர்டில் மட்டும் இன்னும் 6 பெண்டிங்லேயே இருக்குது. அதனால் தனியாக ப்ளே பண்ணுறவங்களா இருந்தால் பி போர்டில் மஸ்ட்டு 6 வச்சு நல்லா தரமாக விளையாடலாம், பயங்கரமாக விளையாடலாம். இன்னும் பி போர்டில் 6 மட்டும் பெண்டிங், அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ இன்னைக்குரிய ஒரு எல்லா கெஸ்ஸிங்கையும் பார்த்துக்கிட்டீங்க. ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்துட்டீங்க. உங்கள் கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க கேரளா கணிப்பு, ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வீடியோ ஒன்லி. கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஓகேங்களா. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி மக்களை. மீண்டும் நாளை சந்திப்போம்.